யெகோவா என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறாராம். ஒரு மேய்ப்பன் என்றால், அந்த யெகோவா ரோகி என்றால் எபிரேய பாஷையில அதோடைய அர்த்தம் மேய்ப்பன், வழி நடத்துபவர் அல்லது பாதுகாப்பாய் இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், மேய்ப்பராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். யெகோவா ரோகி அப்படின்னா நீங்க மனசுல வச்சுக்கணும், யெகோவா ரோகினா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தை அவர் நிச்சயமா வழி நடத்துவார், உங்க குடும்பத்தை அவர் பாதுகாப்பார், உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவனாய் இருந்து அவர் உங்களை வழி நடத்தி உங்களை மேய்ப்பார். ஆடுகளுடைய பொதுவான சுபாவத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆடுகள் தனியாக தன்னிச்சையாக அதனால் வாழ முடியாது. அது யாரையோ சார்ந்துதான் இந்த ஆடு வாழணும். தனியா அந்த ஆடு போச்சுன்னா அந்த ஆடுக்கு ஆபத்து வரும். அதுபோல இந்த ஆடுக்கு திசை தெரியாது, பாதை தெரியாது. ஏன் ஒரு மேய்ப்பன் அவசியம் அப்படின்னா, அதுக்கு தனியா வாழ முடியாது, அதற்கு திசை தெரியாது, அது பயப்படுகிற சுபாவமுடைய ஒரு மிருகம். ஆடு என்னது? பயப்படுகிற ஒரு சுபாவமுடைய மிருகம். அதுபோல மேய்ப்பன் இல்லாவிட்டால் அது அழிந்து போகும். அதுக்கு எங்கேயாவது போய் சிக்கிக்கிறோம், எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம், எந்த தண்ணியில இறங்கணும் தெரியாது. அதனாலதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், சேர்க்கிறார் அப்படின்னா ஆடுக்கு தெரியாது எந்த தண்ணியில போய் இறங்கணும்னு அதுக்கு தெரியாது. மொத்தத்துல அது ஒரு பேதையாக இருக்கிற ஒரு மிருகம் ஆடு. இத தாவீது அரசனாக மாறுவதற்கு முன்பாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு ஆடு மேய்ப்பனை டிபெண்ட் பண்ணி தான் சார்ந்து தான் வாழணும். அதுபோல நானா வாழ முடியாது. உலகம் சொல்லுவோம், நீ தாண்டா தலைவன், நீ யோசிக்கிறது தான் செய்யணும், நீ எடுக்கிற முடிவுகள் தான் முக்கியமானது, யாரையும் நம்பாதே அப்படின்னு உலகம் என்ன பண்ணும் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் எடுக்கிற முடிவு உன்னை தப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும், நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்காது, அது உன்னை திசை திருப்பும், நீ பயப்படுகிறவன், நீ எங்க இறங்கணும் எதை செய்யணும்னு உனக்கு தெரியாது, நீ ஆபத்தில் இருக்கிறவன், உனக்கு ஒரு மேய்ப்பர் வேண்டும், அதுதான் நான் யெகோவா ரோகி, கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சவுண்ட் நல்லா கேக்குதா? அப்ப மேய்ப்பன் அவசியம் என்கிறதை தாவீது புரிந்து கொண்டான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எபிரேய மொழியில யெகோவா ரோகி. சரி இருக்கட்டும். அப்ப கர்த்தர், எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அதான் எல்லாருடைய விருப்பம். ஆனால் எல்லா ஆடுகளையும் அவர் தன்னுடைய ஆடுகளாக ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். அதுபோல எல்லாருக்கும் அவர் மேய்ப்பரா? அவருக்கு எல்லாரும் ஆடுகளா ஃபர்ஸ்ட்? அடுத்து எல்லாருக்கும் அவர் மேய்ப்பரா? எல்லாரும் சொல்ல முடியும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு நம்ம ஆசைப்படலாம், விரும்பலாம். கடவுள் தான் என்னை நடத்துறாரு நம்ம சொல்லலாம். ஆனா கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் தன்னுடைய ஆடுகளாக தெரிந்து கொள்கிறார், அல்லது யார் அவருடைய மேய்ப்பராக அவர் மாறுகிறார், யார் தனக்கு ஆடா தெரிஞ்சுக்கிறார், யாருக்கு அவர் மேய்ப்பரா மாறுறாருன்னா, வேதத்துல சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் இன்னைக்கு தியானிச்சுட்டு, ஆண்டவர் சித்தமானால் இந்த யெகோவா ரோகி கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் எப்படிலாம் நம்மளை நடத்துவாருங்கிறத வருகிற வாரத்துல நான் உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ண நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆடு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவர் ஆடா மாறுறதுன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு மேய்ப்பரா என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால வருகிற வாரத்துல நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அவர் யெகோவா ரோகி, கர்த்தர் என் மேய்ப்பர். யார் அவருடைய ஆடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிறைய ஆடுகளாக ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க, ஆனா அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆடுகளா ஏத்துக்கிறதுல, அவருக்கு மேய்ப்பராகவும் மாறல. பைபிள்ல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். எந்தெந்த சுச்சுவேஷன்ல ஆண்டவரை தேடி வந்தாங்க, அவங்க எல்லாம் உண்மைக்குமே ஆண்டவரை பின்பற்றினாங்களா, உண்மைக்குமே அவங்க ஆண்டவரை தேடுறவங்க தானா, அவர்கள் ஆடுகள் தானா, ஆண்டவர் அவர்களுக்கு மேய்ப்பர் தானா என்கிறதை வேதத்தின் அடிப்படையில நான் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எடுத்து உங்க பேஜ் நம்பர் சொல்லிக்கிறேன். யோவான் 1:12. யார் அவருடைய ஆடுகள் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் அவருடைய ஆடுகள்? கொஸ்டின்.
அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு என்ன நன்மை செய்யறாரு, அவர் எப்படி மேய்ப்பரா நமக்கு உதவ போறாருன்னு நம்ம வர்ற வாரத்துல பார்க்க போறோம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி யார் அவருடைய ஆடுகள், யார் அவருடைய பிள்ளைகள்? ஆடுகள்ங்கிறத இங்க பிள்ளைகள்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அவருடைய ஆடுகள். என்ன விசுவாசம்? இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? நிறைய பேர் நிறைய விதமா விசுவாசிப்பாங்க. நிறைய இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க. சுல்தானா பர்வீன் அவங்கன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. இயேசுநாதரை பத்தி அவ்வளவு அழகா நம்ம கூட பேச முடியாது, அப்படி பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிறதுல இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இயேசு கிறிஸ்து உபவாசத்துல இருக்கும் பொழுது பட்ட சோதனை குறித்து அவ்வளவு அழகாய் பேசுகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வனாந்தரம் கடுவெளி பூ பூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு பேசுவாரு பாருங்க. ஒரு ஆள் அந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது. கலைஞர் அவர்கள் பைபிள் அவ்வளவு தெரியும், எல்லாருக்கும் அவ்வளவு தெரியும். நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் சரியா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும், அப்படி ஒரு நிகழ்ச்சியில பேசுவார். எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள் இயேசு தான் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு அறிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் அவருடைய ஆடுகளா? இவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளா? எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள, முஸ்லிம்ஸ்ல ஏற்றுக்கிறாங்க. ஈசா நபியே திரும்பி வருகிற ஒரு நபி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, எல்லாருக்கும் இயேசு மேல ஒரு பாசம் இருக்கிறது. ஆனால் எவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள்? இந்த வசனம் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன விசுவாசம் இது? இயேசு நல்லவருங்கிற விசுவாசம் அல்ல, இயேசு வல்லவருங்கிற விசுவாசம் அல்ல, இயேசு அன்பானவருங்கிற விசுவாசம் அல்ல. என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக சிலுவையிலே என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த விசுவாசம் சொல்லுங்க. இயேசு எனக்காக என் தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அப்படி ஆண்டவர் நீதி உள்ளவர். மனுஷன் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டியாமல் விட மாட்டார். மனுஷன் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மனுஷனை அழிப்பதே தேவ நீதி. ஆனால் அதே ஆண்டவர் தம்முடைய குமாரனாமிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி அந்த தண்டனை அவரிடத்துல ஏற்றுக்கொள்ள வச்சு உங்களை என்னை விடுதலையாக்கினார். இங்க இருக்கிற எல்லாரும் பர்சனலா தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் நாமத்தின் மேல என்ன விசுவாசம் சொல்லுங்க? இயேசு என்னுடைய பாவத்திற்காக என் தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். மட்டும் அல்ல, அவரு ஏத்துக்கிட்டதுனால ஒரு தெய்வம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏத்துட்டு ஒரு வேளை செத்து போய் அவர் உயிரோட எந்திக்கலைன்னா அவர் என் தெய்வமா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் யார் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள்? இயேசு என் தண்டனை ஏற்றுக்கொண்டார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர் மரித்தார், நம்ம பாஷையில சொல்ல போனா செத்து போனார். அடுத்து அவர் நம்மை போல அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு. அவரு என் பாவத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா அந்த விசுவாசம் முழுமையாய் அடையாது. இயேசு மரித்தார் என்று சொன்னாலும் முழுமை அடையாது. இயேசு உயிரோடு எந்திரிச்சாருன்னு சொன்னாதான் உங்க விசுவாசம் முழுமை அடையும். ஏன்னா அவர் எந்திரிச்சாதான் உங்க பாவத்தை அவர் மன்னிச்சுட்டாருங்கிற அடையாளம். நீங்களும் செத்தா எந்திரிச்சு பரலோகத்துக்கு போவீங்க. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாசம்? என் தண்டனை ஏத்துக்கிட்டாருங்கிற விசுவாசம். ரெண்டாவது, எனக்காக செத்தார் விசுவாசம். அடுத்து எனக்காக எழுந்தார் விசுவாசம். அடுத்து இன்னும் சொல்ல போனா எனக்காக அவர் மீண்டும் வருவார். எதுக்கு வருவார்? இந்த சரீரம் செத்து என் பாவத்தை மன்னிச்சதை நான் எப்படி உறுதிப்படுத்துறேன் சொல்லுங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் நான் சாவக்கூடாது. அதான் என் பாவத்தை மன்னிச்சதுடைய அத்தாரிட்டி. நான் எப்படி நம்புறது? கடவுள் என் பாவத்தை மன்னிச்சார், நான் என் பாவத்தை மன்னிச்சாருன்னா நான் சாக மாட்டேன். சாக மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துல இந்த உடம்பு சாகும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டு வரும் பொழுது என்னை உயிரோடு எழுப்பி இயேசு உயிரோடு இருந்தது போல நம்மையும் அவர் உயிரோடு கூட வைப்பார். இந்த விசுவாசம் வந்தவங்க தான் யாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆடுகள். ஹல்லேலூயா. யார் அவருடைய ஆடுகள்? அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களே அவருடைய ஆடு. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து யார் தகுதியுடையவங்க? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய. ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல கர்த்தர் என் நாயன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறைவில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏது குறைவில்லை என்று எந்த பைபிளை நீங்க எடுத்தாலும்
அவர் நமக்கு ஆயனா மாறணும்னா இந்த விசுவாசம் எனக்கு வேணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த உறுதி இருக்குதா? இயேசுவை எந்த ஆங்கிள் பார்க்க வந்தீங்க? இயேசுவை எப்படி நீங்க பார்க்க வந்தீங்க? சுல்தானா பர்வீன் மாதிரியா, இல்ல அண்ணாமலை ஐயா மாதிரியா, வைகோ ஐயா மாதிரியா? அப்படி இயேசு நமக்கு தேவையில்லை. எந்த இயேசு நமக்கு தேவை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்கு தேவை. பவுல் சொல்லுகிறாள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க இயேசுவை. எந்த இயேசுவை? வடை தர்ற இயேசுவை, அப்பளம் தர்ற இயேசு, பரிசு பெருசாயிருமா அந்த இயேசு. நீ ஜெபம் பண்ணு, பரிசு பெருசாயிரு. குண்டா இருக்கியா? இப்போ நீங்க வீட்டுல போய் பாருங்க, கோயில் கோமாளின்னு ஒரு நாடகம் வரும். அதுல அவ்வளவு அழகா அதுல சொல்லி, கோயில் கோமாளி யூடியூப்ல அடிச்சா வரும். அதுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது பரிசு பெருசாயிரு. ஒருத்தன் குண்டை வந்து நிப்பான், வெயிட் மிஷின், அதோட ஜெபம் பண்ணுவாரு, வெயிட் அப்படியே இறங்கும். வெயிட் இறங்குற இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பரிசு பெருசாகுது. பரிசு என்னாது? பெருசா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் பரிசு பெருசா இருக்கிற பரிசு திடீர்னு பெருசாகணும்னா ஆண்டவர் எங்கேயாவது ஆட்டை போட்டு எனக்கு என்ன பண்ணணும்? தரணும். இல்ல அவரு மேல ஒரு கல்ல நோட்டு மிஷின் என்ன பண்ணி இருக்கணும்? வச்சிருக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான் அவர் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், தினசு ஒவ்வொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எந்த இயேசு உங்களுக்கு, அவர் எந்த இயேசு உங்களுக்கு மேய்ப்பனா மாற முடியும்? நீங்க ஆடா மாற முடியும்னா எல்லாரும் சொல்லுங்க, என் பாவத்தை மன்னித்த இயேசு, எனக்காக மரித்த இயேசு, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு, எனக்காக மீண்டு வரப்போகிற இயேசு. அந்த இயேசுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க தான் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கேத்துரால்னு ஒருத்தி இருந்தா, இன்னொருத்தையும் திருமணம் முடிச்சா, அவன் நிறைய பிள்ளைகள். ஆனால் ஈசாக்கு தான் அவனுடைய சொந்த வாரிசு. கேத்துராலுக்கு அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபுக்கு, செகண்ட் ஒய்ஃப்னு வச்சுருந்தா, அவளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிட்டார். சும்மா ஒரு 1000 2000, இன்னைக்கு காசுல மூத்தவை இலை எல்லாத்தையும் கூட 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து போயிட்டு வாங்கய்யா, இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்னோட இருக்க வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு மகன்தான், அவன் ஈசாக்கு தான் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்குக்கோ எல்லாவற்றையும் கொடுத்தார், கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினார். இப்படி இயேசுவை தெரிஞ்சு வர்றவங்க, உண்மையான விசுவாசத்துல இல்லாம இயேசுவை ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடுறவங்களுக்கு ஆண்டவர் ஏதோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிடுவாரு. ஆனா பரலோகத்துல இருக்கிற நித்திய ஜீவன் பிள்ளைகளா மாறுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கரங்களை வைத்தனால இல்லையா சொல்லுங்க. நீங்க ஈசாக்கா மாறினா மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு இயேசுவை வைகோ ஐயா தேடுற மாதிரி தேட வேண்டாம், அண்ணாமலை ஐயா தேடுற மாதிரி தேட வேண்டாம், சகோதரி சுல்தானா பர்வீன் தேடினது போல தேட வேண்டாம். உங்க பாவத்தை மன்னிச்சு உயிரோட எந்திரிச்சாருன்னு நீங்க நம்புனா நீங்க பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்க பிள்ளைகளா இருந்தா பரலோகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுடையது. அல்லேலூயா. வேதத்துல வேற வேற மாதிரி தேடுனாங்க. உங்களுக்கு காமிக்க நான் விரும்புறேன், இயேசுவை இப்படியும் தேடுனாங்களா அப்படின்னு இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. இப்படி யாராவது இயேசுவை தேடி வந்தா இனி இந்த தேடுறத விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தேடுங்க. உங்களுக்கு இதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறேன். சொல்லுங்க. விருந்தாளிக்கு அதிகமான உபசரிப்பா பிள்ளைகளுக்கா? விருந்தாளிகளுக்கு ஒரு நாள் பிரியாணி போட்டு அனுப்பிடலாம். ஆனா பிள்ளைகள் காலம் ஃபுல்லா தகப்பனோடு கூட இருக்க வேண்டியவர்கள். நாம் விருந்தாளிகள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேட வேண்டாம். உங்களுக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொன்ன விசுவாசத்தின்படி நீங்க விசுவாசிச்சா அவர் மீண்டும் வருவார், என் பாவத்தை மன்னிச்சார், நீங்க விசுவாசிச்சா நீங்க அவருடைய பிள்ளைகள். இந்த ஆசீர்வாதத்தை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். லேட் ஆகலாம், ஆனா லேட்டஸ்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல எப்படி எப்படி இயேசுவை தேடி வந்தாங்கன்னு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்படி இல்லாமடா அவரை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது மத்தேயு 22:34, மத்தேயு 22:34 பேஜ் நம்ம தயவு செய்து சொல்லிக்கிறீங்க. மத்தேயு 22:34. பரிசேயர் என்கிற ஒரு கூட்டம், கவனிங்க, உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். பரிசேயர் என்கிற கூட்டம் உயிர்த்தெழுதல் இருக்குதுங்கிற நம்புற கூட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்காக சிலுவையில் அடிக்கப்படுறாங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஓரளவு கிறிஸ்தவன் பரிசேயன். சதிசேயன் என்பவன் உயிர்த்தெழுதல் இல்ல, பரிசுத்தம் மட்டும்தான் அப்படிங்கிற கூட்டம். இப்ப அந்த சதிசேயர் கேட்கிறான், உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றவன் கேட்கிறான். இதை சொன்னாதான் உங்களுக்கு கீழே வர புரியும். இயேசுவை கூப்பிட்டு கேட்கிறான், இயேசுவே, ஒருத்தன் ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சுட்டான், அவன் மனைவி உயிரோட இருக்கும்போது கணவன் இறந்துட்டான், அவனுக்கு இன்னொரு தம்பி இருந்தான்,
வாரிசு இல்லாதனால அண்ணனுடைய மனைவியை கல்யாணம் முடிச்சான். இப்ப இவனுக்கும் வாரிசு இல்லாம இவனும் செத்துட்டான். இன்னொரு தம்பி கல்யாணம் முடிச்சான், வாரிசு இல்லாம செத்துட்டான். இன்னொரு தம்பி கல்யாணம் முடிச்சான், செத்துட்டான். ஆக ஒரு பொம்பளையே 7 பேர் கல்யாணம் முடிக்கிறான் வாரிசுக்காக. 7வது ஆளும் அப்படியே செத்து போகிறான். ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்கிறான் பாருங்க, கிட்டுக்குப்புடி கேள்வி கேட்கிறாங்களாம் பரலோகத்துல. இவளுக்கு ஒரு மனைவி ஒரு கணவனா 7 கணவன். அதோட ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துல கொள்வனையும் கொடுப்பேன், எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல, எல்லாரும் தூதர்களை போல இருப்போம். அங்கேயும் போய் புருஷன் கொண்டாடின்னு சொல்லி அங்கேயுமாடா சண்டை போடுவிய, சோத்த பொங்க அங்க அங்க நினைச்சு பாருங்க. 8 மணி 8:30க்கு சோறு குட்டுறி அப்படின்னு பரலோகத்துல சொன்னா எப்படி இருக்கு? அட கருமத்துல இதுதான்டா பரலோகத்துக்கு வந்தாலும் இங்கேயும் வந்து சோற குடுறி, அதை குடுறி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, என் பிள்ளைய, என் பொம்பளை பிள்ளைய சகோதரி அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும், இந்த புருஷங்களை தனியா ஒதுக்கி வச்சிருன்னு எல்லாரையும் தனித்தனியா ஆக்கிட்டேன். சோற குடு, குழம்பு என்ன குழம்பு வச்சு, என்ன மீன் வச்சிருக்க, அப்படிலாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி தான் பிரிச்சுட்டார். ஆண்டவர் சொன்னாரு, அங்க புருஷன் முண்டாட்டி இல்ல. சொன்ன உடனே இன்னொரு ஆளை யார சொன்னேன், பரிசேயர் கூட்டம். இவங்க இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அடிச்ச பதிலடியில சதிசேயர் அப்படியே முகம் சுண்டி போய் இப்படி ஒரு பதில சொல்லிட்டாரு, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி தேடி வந்திருக்காங்க. அவர் சதிசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் போட்டு தள்ளிட்டாரியா அவரை. இனிமே நம்ம இயேசுதான் சப்போர்ட் பண்ணி, இவன் எதிராளிக்கு இவர் எதிரா போயிட்டாராம், எதிரா பேசிட்டாராம். அதனால இவங்க எங்க வந்தாங்களாம், ஆண்டவரை தேடி வந்தா. அப்ப பாருங்களேன், ஏதோ பொறாமையில என்ன பண்ணிருக்கான், சபைக்கு வந்திருக்கான். நீ மட்டுமா சபைக்கு போற, நானும் சபைக்கு போவேன். இந்த சபைக்குல தான் பணக்கார சபை, நான் அந்த சபைக்கு தான் போவேன். இதான் இந்த பாசு தான் பெரிய பாசு, இந்த சபைக்கு தான் போவேன். அப்ப எதுக்கு வந்த நீ? உன் பலத்தை காமிக்க வந்திருக்கிறான். நான் சொன்ன விசுவாசத்தின்படி என்ன பண்ணல, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விசுவாசத்தின்படி வந்தானா, நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த பரிசேயர் கூட்டம் இயேசுக்கு பிள்ளையா மாறி, இயேசு தன் பாவத்துக்காக மரிச்சார், உயிரோட வருவாருங்கிறத நம்பி இந்த பரிசேயர் கூட்டம் வந்துச்சா, பொறாமையில வந்துச்சா? பொறாமையில. இப்படியும் சபைக்குள்ள ஆள் வருதா இல்லையா? இவருக்கு கத்தர் மேய்ப்பரா இருப்பாரா? இவன் தாழ்ச்சி அடையாம இருப்பானா? போட்டி பொறாமையில சபைக்கு. சிலர் பேர் புகழுக்காக சபைக்கு. முன்னாடிலாம் சபைக்கு வர்றதுன்னா அவமானம், ஆனா இன்னைக்கு சபைக்கு வர்றது பெரிய மேட்டர் இல்ல. வெளி இடங்கள்ல போனா இந்த ஜாதிக்கு ஒரு சபை, இந்த ஜாதிக்கு ஒரு சபை, 2 சபை தான். இவங்க இந்த ஜாதி பிள்ளை இந்த சபைக்கு போகும், இந்த ஜாதி பிள்ளை இவங்க எல்லாம் மேல வர்றதுவா, மேல வருவாங்களா, பரலோகத்துக்கு வருவாங்களா? இவங்களுக்கு என்ன விசுவாசம்? இவங்க விசுவாசத்தினால், அவர் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பிள்ளைகளாகும்படி இவர்களுக்கு இவங்க எந்த அதிகாரத்துல வந்தாங்க? பரிசேன வாய் சதிசேயர வாய் அடைச்சாரியா. அதனால நான் எங்க வந்தேன், சபைக்கு வந்தேன். யாராவது அர்த்தம் இல்லாம அப்படி சபைக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து வராதீங்க, நான் சொல்ல மாட்டேன். எல்லா நதிகளும் கடல்ல போய் சேர்றது மாதிரி அது ஒரு பாதை. சண்டை போட்டுக்கிட்டோ பொறாமப்பட்டுக்கிட்டோ நானும் சபைக்கு போய் காம்பண்டான்னு சொல்லி வந்தாலும் சரி, இந்த விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணிருங்க, நீங்க எந்த வழியா வந்தாலும் சரி, இயேசுதான் இரட்சகர், என் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்திருக்கிறார், மீண்டும் வருவார், அவருக்காக வாழ்வேன் என்கிற விசுவாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூட்டத்தை பாருங்களேன், பொறாமையிலே வந்தவர். இரண்டாவது நான் ஒரு கூட்டத்தை சொல்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27. இங்க ஒரு கூட்டம் வருகிறது, நல்லா கவனிங்க. ஒரு 5000 எல்லாம் சேர்த்து ஒரு 12,000 13,000 பேருக்கு மேல 20,000 பேருக்கு மேல ஆட்கள் இருக்குது. இப்ப ஆண்டவர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணிருக்கான், வச்சிருக்கான். இந்த 5 அப்பமும் 2 மீனையும் இவர்கள் ஆசீர்வதித்து 5000 பேரும் சாப்பிட, 5000 பேருக்கும் கணவர் இருந்திருப்பாங்க, அதுல ஒரு 2000 பேர் கணவர் இருந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 பேருக்கு சாப்பாடு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. மீதம் 12 கூட என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. எடுத்து சீசர்களை கடலை கடத்தி அனுப்பிட்டாரு, கூடையோட போயிட்டாங்க. இயேசு இங்க இருக்கிறார். இயேசு நடுராத்திரியில நடந்து அந்த அக்கறைக்கு போகிறார். கவனிச்சுட்டே வாங்க. இந்த 20,000 கூட்டம், இந்த 15,000 கூட்டமும் கடலை கடந்து கொப்புன்னு வந்துட்டாங்க. வந்து இயேசுவே நீர் இங்கே தான் இருக்கிறீரா? அதோட தான் ஆண்டவர் சொன்னார், என் அற்புதத்தை பார்த்தல்ல, நேத்து கொடுத்தனே சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சு உங்களுக்கு, நீங்க திருப்தியானதினால் தான் என்னை நீங்கள் தேடி. இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இயேசுவை தேடி இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சு? வயிறு பசி, சாப்பாடு இல்ல, திருப்தியாக்கினார்.
திருப்தியான ஆசீர்வாதம், தொழிலே திருப்தி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த உடனே இவங்க இயேசுவை எந்த நோக்கத்துல தேடி வந்தாங்கன்னா, இயேசுவை ஒரு அற்புதம் செய்கிறவராக அல்லது ஆசீர்வதிக்கிறவராக அவரை தேடி வந்தார். அப்பதான் இயேசு சொன்னாரு, டேய், நான் இப்ப கொடுக்கிற சாப்பாடு உன் வயிற்ற நிரப்பும். நீ என்னைய நானே உன்னை உயிரோடு கூட எழுப்புகிறவர், உன் பாவத்தை மன்னிக்கிறவர்னு நீ என்னை விசுவாசிச்சா அது உன் ஆத்மாவை நிரப்பும். அது உன் வாழ்க்கைக்கும் இங்கு மட்டும் இல்ல, செத்ததுக்கு அப்புறமா அது ஆசீர்வாதமா இருக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீ என்னை தேடி வருவதை விட இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுப்பா, அந்த வாழ்க்கைக்காக நீ என்னை தேடி வா, பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், பரலோகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ரெண்டாவது கூட்டம் எதுக்கு வந்துச்சு? சாப்பாடு. இவங்க தான் வந்து பரிசு பெருசாகிற கூட்டம். இவன் பரிசு சிறுசாயிட்ட ஓடிடுவான். இவனு பரிசு பெருசாவே இருக்கும். கள்ள நோட்டை அடிச்சு தள்ள முடியும், ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க கொஞ்சம் பொதுவா யோசித்து பாருங்க. ஆசீர்வதிச்சாதான் ஆண்டவரை பின்பற்றுவானா? சப்போஸ் ஆசீர்வதிக்கலைன்னா அவங்க ஆண்டவரை பின்பற்றுவாங்களா, பின்பற்ற மாட்டாங்களா? இன்னொன்னு அவங்க சொல்லவா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், இயேசுவால ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் பணக்காரன். இல்ல தேவன் பணக்காரல ஆக்குறதுக்கு தான் அவர் ஆசீர்வதிக்கிற, அதுக்கு தான் சபைக்கு போறோம்னா நம்மளை விட பெரிய பணக்காரன் அதானியும் அம்பானி. அவன் கடவுள் பெருசா, நம்ம கடவுள் பெருசா? ஆசீர்வாதத்துல பார்த்தா அவன் கடவுள் தான் பெருசு. அம்பானியை விடவா நீங்க ஆசீர்வாதமா மாறிட்டீங்க? அப்ப ஆண்டவரை தேடி வந்ததுல இரண்டாவது கேட்டகரி யாருக்காக தேடி வந்தாங்க? ஆசீர்வாதத்துக்காக தேடி வந்தார். அல்லேலூயா. 54வது வசனம் என்ன சொல்லுகிறது? இருக்கா? 6 நல்லா கவனிங்க. இவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் சாப்பிடுறதுக்கு இயேசுவை தேடி வந்தான். இயேசு சொன்னாரு, சிலுவையில் அறையப்படும் பொழுது என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனை நித்திய ஜீவனை கொடுப்பேன். நீ என்ன சாப்பிடுற, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். நான் கொடுக்கிற சாப்பாடுக்காக என்ன பண்ணாத, தேடி வர. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. யாராவது ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்தை தர்றவர் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவரோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருப்பீங்கன்னா, உங்களை இந்த வழியாவது அவர்களை கொண்டு வருவதற்காக சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். பேதுரு பாடே வரல, இதுக்கு வர வெறும் வலையதான் கழுவிக்கிட்டே திரிவான். ஆனா இந்த பேதுரு என்ன பண்றார்? ராயப்பரு இயேசு சொல்றார், வலது பக்கம் போடு, ஆழத்தில் போடு. மீன் கிடைச்சிருச்சு. மீன் கிடைச்ச உடனே மீனை தூக்கிட்டு போயிட்டு இயேசுவை மறக்கல, மீனை தூக்கி போட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். இயேசுவை ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆண்டவர் அழைத்தார். ஆனால் பேதுருவை இயேசு ஆசீர்வாதத்தின் மூலமாக அழைத்தார். ஆனால் இந்த பேதுரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார். எந்த ஸ்டெப்புக்கு? ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் அல்ல, நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவரே எனக்கு முக்கியம் என்று அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான். நீங்க இப்படி வந்தது நான் குறை சொல்லல. ஏதோ சபைக்கு போகணும்னு ஏதோ ஒரு வேகத்துல நீங்க வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்காக நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எந்த வழியா வந்தாலும் ஒரு வழியில போய் மீட் ஆகணும், சந்திக்கணும். எனக்கு இயேசு நித்திய ஜீவனை தருகிறார். சொல்லுங்க, இயேசு எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். ஆண்டவர் சொன்னாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேங்கிறத அதை நம்பு. அது உன் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம். உன் சரீர ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உன் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா? இன்னும் பல மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். அப்ப முத ஆளு எப்படி வந்தான்? பொறாமையினால இயேசுவை தேடினா. இரண்டாவது எப்படி தேடினா? ஆசீர்வாதத்துக்காக தேடினார். மூன்றாவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறார். பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். இங்க ஒரு கூட்டம் இயேசுவை தேடி வருகிறது. அவர்கள் மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள், நீ பேசுறது வித்தியாசமா இருக்குப்பா எங்களுக்கு. இங்க ஒரு கூட்டம் எப்படி தோணுது, எப்படி ஆண்டவரை பின்பற்றுது, நீ பேசுறது நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ற பேசுற, புதுசா என்ன பண்ற பேசுற, எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். நூதனமான புதுசான விஷயத்தை என் காதுல பேசுற, அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று சொல்லி அந்த அத்தனை பட்டணத்தார் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதும் ஒழிய வேறொன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்குறதே
மூணாவது ஒரு கேட்டகரி எதுக்கு ஆண்டவரை பின்பற்றாங்க? புதுசு புதுசா என்ன பண்ணணும்? கேட்கணும். புதுசு புதுசா கேள்வி கேட்கணும், புதுசு புதுசா கேட்கணும். அவங்களுக்கு செவிக்கு ஒரு விருந்து வேணும். அல்லேலூயா. நாங்க உச்சப்பிள்ளையில போய் ஒரு இடத்துல பண்ணும்போது ஒரு கலைஞர்கிட்ட அவார்டு வாங்க ஒரு வாத்தியார், அவர் எங்களை எல்லாம் பார்த்துட்டு அருமையான பேச்சு அப்படின்னு சொன்னாங்க. கூட்டத்துக்கு வாங்க யானை கடைசி ஒரு அருமையான பேச்சு, அருமையான பேச்சு. நான் சொல்றேன் மூணாவது கேட்டகரி அதுதான். சூப்பரா இருந்துச்சு பிரசங்கம், நல்லா இருந்துச்சு, சொற்பொழிவு நல்லா இருந்துச்சு, பைபிளை விளக்கி கொடுக்குறாங்க, இப்படி கேட்டதில்ல. அப்படிதான் அன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு கேட்டாங்க. பவுலை கூப்பிட்டு நீ அவனுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த வாயாடி என்ன பேசுறான்னு பாப்போம் சொல்லிட்டு, ஏய் வித்தியாசமா பேசுறான், உட்காரா தம்பி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு மேடை உட்கார போட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்து பாக்கு துப்பிக்கிட்டு இவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவாங்க, லாஸ்ட்ல 54வது வசனத்துல ஒரு வேடிக்கையா இருக்கும். பிரசங்கத்தை கேட்டுட்டு, சரி தம்பி பேசிட்டியா, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணி விட்டுறாங்க? விரட்டி விட்டுறாங்க. 32வது வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு தடவை நாங்க என்ன பண்ணுவோம், டாடா பை பாய் போயிட்டு வா. பாத்தீங்களா இயேசுவை எப்படிலாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஒரு பய 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு சேர்றாங்க. கோஷ்டி முதல்ல ஒருத்தவன் அப்பத்துக்கு ஒரு குரூப்பு பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு பேசி சாப்டர் உயிர்த்தெழுதலை எடுத்த உடனே தம்பி பை பாய் இன்னொரு தடவை பார்ப்போம். நல்லா தான் பேசினேன், அந்த இந்த பாயிண்ட்ல சரியில்லையே, நான் முன்னாடி படம் போட போவோம். அப்போ ஒருத்தவர் படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்ப அரை மணி நேரம் படத்துல நைஸா என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்பல சுவிசேஷத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கு தானே படம் போடுறோம், உங்களுக்கு படம் போடுறோம் தலையெழுத்தா என்ன? படம் போடுறதே அதுக்கு தான். அந்த படம் போடுறதுல எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும். இவர் 30 நிமிஷத்துல 20 நிமிஷம் நல்லா பார்த்துட்டே இருந்தார். அப்படி இடையில வந்து இயேசுதான்ப்பா நமக்கு தெய்வம் சொல்லி இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே துண்டை உதறிட்டு இருந்துச்சுட்டு போயிட்டார். என்னையா போறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் படம் நல்லா தான் இருந்துச்சு, இப்ப படம் ஒரு மாதிரி. அவர் அப்படியே லா லாலான்னு அந்த பாட்டு வரும், அப்படி கிளைமேக்ஸ் வரும், ஃபைட்ல வரும்னு நினைச்சு பார்த்துருக்காரு. இங்க நம்மளுக்கு வசனத்தை கொண்டு போய் சொல்லிவிட்டாங்களா, அவர் ஒரே ஓட்ட வெளியில போயிட்டார். இங்கேயும் பவுல் பேச்சு திறமையை பார்த்து அசந்து போய், பவுல் வந்து சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் வகையில வர்றவன், சரியான பேச்சாளர், பேசிக்கிறதுல அசந்து போய் இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தான். இயேசு வருவார், உயிரோடு எழுந்திருப்பார், எழுந்தார், அவர் உங்களையும் உயிரோடு கூட எழுப்புவார்னு சொன்ன. இவ்வளவு நேரம் நல்லா தாண்டா போச்சு பிரசங்கம், தம்பி நிறுத்துங்க, இன்னொரு தடவை உங்க பிரசங்கத்தை கேட்போம். அதுக்கு பேர் தான் மார்ஸ் மேடை. அந்த மேடைக்கு பேர் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் மார்ஸ் மேடை மாதிரி பிரசங்கம் கேட்குறாங்க. சூப்பரா இருந்துச்சு, சொற்பொழிவு அருமையா இருந்துச்சு, நல்லா பேசுனீங்க, சூப்பர் தம்பி, இப்படி சூப்பர்னு சொன்னவங்க, நல்லா இருக்குன்னு சொன்னவங்க ஒரு ஆள் ரசிக்கப்பட்டு நான் பார்த்ததே. மனுஷ சத்தத்துக்குள் இருந்து தெய்வ சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். பேசுகிறது மனுஷ சத்தம் அல்ல, உள்ளிருந்து தேவ சத்தத்தை கேட்க. காதுல பிரசங்கம் வாங்கக்கூடாது, இருதயத்துல பிரசங்கத்தை வாங்க. அப்ப மூணாவது கேட்டகரி எப்படி தேடி வருகிறார்கள்? நூதனமான காரியத்தை இவங்க கேட்பாங்க, அதை பாராட்டுவாங்க, ஆனா இவங்க ரசிக்கப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப மூணாவது கூட்டம் எதுக்கு தேடிச்சு? இவர்கள் வந்து செவி விருந்துக்காக ஆண்டவரை தேடுகிறவர். லாஸ்டா ஒருத்தவனை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா, இவர் ரொம்ப வேடிக்கையான ஒரு மனுஷன். லூக்கா 23:8 120வது பக்கம். ஏரோது ரொம்ப ஆசை. அந்த ஏரோதுனா அந்த யூதயா அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா, அந்த ராஜ பட்டத்துக்கு பேர் ஏரோது. ஏரோதுங்கிறவனுக்கு ரொம்ப நாள் ஆசையா இயேசுவை பார்க்க. என்ன ஆசை? இயேசுவே உம்மை பார்க்க ஆசை, சின்ன சின்ன ஆசையா. இயேசுவை பார்க்க என்ன ஆசை? இந்த இயேசுங்கிற ஒரு அற்புதம் செய்யறாராமே, இவர் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படுறதுக்கா பார்த்தான், மனம் திரும்புறதுக்கா பார்த்தான். இவர் அற்புதம் செய்யறாராமே, இவரை பார்க்கணும்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து கடைசியில சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி கேஸ் லோ இவன் பிளாத்துட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. வரும்போது ஏரோதுங்கிறவன் குறுநில மன்னன், அவனுக்கு முன்னாடி இப்பொழுது இயேசுராஜா நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படும் பொழுது ஏரோது சொன்ன வார்த்தை, அவனை பார்க்க ரொம்ப நாள் அவர் மேல ஆசையா என்ன பண்ணானா? இயேசு எப்படியாவது பார்த்தோம். ஹல்லேலூயா. நீங்க இந்த கூட்டத்தை எங்க பார்க்கலாம்னா, காசு செலவழிச்சு பெரிய கன்வென்ஷன் நடத்தும் போது பைக்லாம் நிக்கிற இடத்துல ஓரத்துல நின்று ஒரு கூட்டம் என்ன பண்ணும் அப்படியே பார்த்து. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கமிட்டி மெம்பர்ஸ், விழா கமிட்டியினர், சமுதாய கமிட்டினர் எல்லாரும் நிற்பாங்க. நீங்க இந்த ஓர சந்துகள்ல இருட்டுக்குள்ள பார்த்தா நீங்க எல்லாரையும் பார்க்கலாம்.
அவர்கள் மற்ற இடங்கள்ல தேர் இழுக்கும் பொழுதும் பார்க்கலாம், அங்கு வார்த்தையை கேட்க ஆசையாய் இருக்கிறதையும் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் இருட்டுல இல்ல வெளிச்சத்துக்கு பார்த்தா நல்லது. எவ்வளவு காலம் இருட்டுக்குள்ளே இருந்து இயேசுவை பார்க்கறது நான் பார்த்திருக்கேன். முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர்கள், பெரிய ஒரு ஒரு பிரசங்கியார் பேசிக்கணும், அதை பார்க்க ஆசை, ஆனா உள்ள என்ன பண்ண மாட்டோம். இவனும் சபைக்கு வந்துட்டான், அதனால ஓரத்துல இருட்டுல நின்று அந்த பிரசங்கத்தை கேட்பான். வருஷம் இருட்டுல தான் கேட்பாங்களோ ஒழிய அவங்க கடைசி வர சபைக்கு வர்றதே இல்லை. இங்க ஏரோதும் அப்படித்தான். இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க ஆசைப்பட்டு கடைசியில கேஸ் வருது, அவரை பார்த்துட்டான். அல்லேலூயா. பார்த்தவர் ரட்சிக்கப்பட்டானா, மனம் திரும்பினானா, நான் சொன்ன வசனத்தின்படி இயேசுவே என் பாவத்தை மன்னியும் கேட்டானா, இயேசுவே நீர்தான் என்னுடைய ரட்சகர்னு கேட்டானா, நீர் உயிர் தள்ளும் பொழுது என்னை உயிரோடு கூட எழுப்புன்னு சொல்லியா கேட்டான். 2 கல்லன்ல 1 கல்லன் கேட்டானே, நீர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது என்னை அடியேனை நினைத்தருளும் கேட்டானே. அவன் கேட்டானே, கடைசி டயத்துல கேட்டு அவர் பிள்ளையா மாறிட்டான், ஆடா மாறிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நானும் சாவேன் நீனும் சாவடா, 2 பேரும் மேல பரலோகத்துல மீட் பண்ணுவோம். அது அல்லவா ரட்சிப்பு, அது அல்லவா பார்க்க ஆசை. இவன் பார்த்தா பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் செஞ்ச அற்புதங்களை கொண்டு அவரை பார்க்க ஆசையாய் இருந்தார். அல்லேலூயா. சரியா? 9வது வசனம் பார்த்துக்கிட்டே இருங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். கேள்வி கேட்டான், எப்படி நீங்க இப்படிலாம் பண்றீங்க, எப்படி தண்ணீரை திராட்சரசமா மாத்துறீங்க, எப்படி செத்தவனையெல்லாம் எழுப்புறீங்க, எல்லா டவுட்டும் கேட்கிறான். அவர் மறுமொழியாய் ஒன்றும் சொல்லவே இல்லை. பிரதான ஆசாரியன் அப்படியே கேட்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. 11வது வசனம் நல்லா கவனிங்க. இயேசுவை தேடி வந்த ஏரோது சொன்ன ரிப்ளை, அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சைவரோடு கூட அவரை நிந்தித்து கேலி பண்ணி பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்பி பிளாத்துவின் இடத்தில் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க ஆசையா இருந்தானா, அவர் செஞ்ச அற்புதத்தை பார்க்க ஆசையா இருந்தான். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டான். ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டான், கேலி பண்ணி அனுப்பிட்டான். 4 கூட்டம் சொன்னேன். முதலாவது நான் சொன்னேன், இயேசுவை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, இயேசு எனக்காக மரித்தார், மீண்டும் வருவார், இனி அவருக்காக நான் வாழ்வேன், என்னையும் அவர் உயிரோடு கூட எழுப்புவாருங்கிற விசுவாசம் இல்லாமல் 4 பேர் சந்தித்தார்கள். பொறாமையிலே, 2வது அப்பத்துக்காக, 3வது பிரசங்கத்தை விரும்பி, 4வது அவர் செய்த அற்புதத்தை பார்க்க. இப்ப சொல்லுங்க, 4 பேருக்கும் நான் மெசேஜ் முடிக்க போறேன், நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண போறோம். இந்த 4 பேரும் அவருடைய ஆடுகளா? நீங்க சொல்லுங்க. 4 பேரும் இயேசுவை தேடி வந்தாங்களா? அதுல மாற்றம் இல்லையே. ஆனா இந்த 4 பேரும் அவருடைய ஆடுகளா? 4 பேருக்கு அவர் மேய்ப்பரா? யாருக்கு அவர் மேய்ப்பர்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவருக்கு தான். இந்த நிச்சயத்தை, இந்த உறுதியை பெற்றுக்கிறங்க. அடுத்த வாரம் அந்த மேய்ப்பர் உங்களுக்கு என்ன செய்வார்னு நான் செய்தியை தொடர விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் இந்த 4 மாதிரி நீங்க வந்திருந்தா பிரச்சனை இல்லை. அந்த வழியில வந்தவங்க அப்படியே நான் சொன்ன வழியில என்ன பண்ணிடணும், போயிரு. பேதுருவும் அற்புதம் பண்ணி தான் வந்தாரு, ஆனா இயேசுவை ரட்சகரா புடிச்சுக்கிட்டார். சகையும் இயேசுவை பார்க்க தான் வந்தாரு, ஆனா ரட்சகரா புடிச்சுக்கிட்டார். பிரசங்கத்தை கேட்ட நிக்கோதேமு வந்தான், ரட்சகரை புடிச்சுக்கிட்டான். இந்த வழியில வர்றது தப்பு இல்ல. இந்த வழியாய் இயேசுவை உண்மையா நீங்க பின்பற்ற வேண்டும். பின்பற்றினா இதை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவர் பிள்ளைகளா மாறுவீங்க. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம்.